சந்தோஷமா இருக்கு. இங்க நடந்த நிகழ்ச்சிகள் சார் வைத்தியநாதன் சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு நல்ல ரொம்ப திறமை ஒரு நல்ல டைரக்டர் வந்து இண்டஸ்ட்ரிக்கு லான்ச் பண்ணிருக்கோம் அப்படின்னு ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. கண்டிப்பா ஒரு ஒரு பெரிய லாங் ஜேர்னி உங்களுக்கு இருக்கு. பெருசாக வரும் ஃபியூச்சர்ல. வணக்கம்மா. தேங்க்யூம்மா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய படங்கள் தொடர்ந்து நீங்க பெருசு பெருசா பண்ணுவீங்க. ஆக்சுவலா சந்தோஷம். இந்த மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் இல்லாம இந்த படம் இல்லை. இந்த விஜய்க்கு தான் ஆரம்பம். என்னோட எல்லா படத்துக்கும் இல்லை அப்ராக்சிமேட்லி 10 மூவிஸ் என்னோட சவுண்ட் டிசைனர், என்னோட சவுண்ட் இன்ஜினியர் ரஹமத்துல்லா, தனஞ்சன் சாரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஃபார் வெரி லாங் டைம். நிறைய படங்கள் சேர்ந்து பயணிச்சிருக்கோம். அண்ட் ஷிமோனா ஸ்டாலின் ஹீரோயினுக்கு அப்புறம் வரேன். ஒரு மேட் வச்சிருக்கேன் ஆக்சுவலாக. தலைவாசல் விஜய் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட இதெல்லாம் நான் பார்த்தேன் சார். உண்மையில டெரரைசிங்காக இருந்துச்சு நீங்கள் பார்த்தது. நீங்கள் உங்கள் டைலாக் டெலிவரி எல்லாமே ரொம்ப கம்பீரமான ஒரு நான் சின்ன வயசுல இருக்கும்போதே உங்களோட டிவி விஜய் டிவி தானே சார் இப்போ வந்த சீரியல் ஆக்சுவலாக நீலாமாலாலேருந்து உங்களை வாட்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல் ஆக்டர் நீங்கள். இன்னைக்கு விழாநாயகன் பரத் செல்லக்கிளி அப்படின்ற ஒரு சாங் போட்டோம் பரத். நீங்கள் எவ்வளோ பெரிய கம்போசர்னு சொல்கிறதுக்கு இந்த இந்த படத்தில் 8 சாங் இருக்கு. 8 சாங் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும் ஆக்சுவலாக. அதில் செல்லக்கிளி வந்து எனக்கு ஃபேவரட் சாங். எல்லா சாங்குமே கண்டிப்பா சிறு சிறு கண்ணாடின்ற பாட்டு எல்லாமே உங்க வீரக்காரி எல்லாமே பெருசா பேசப்படும். உங்களுக்கும் விநாயகருக்கும் உள்ள தொடர்பு வந்து பாத்தீங்கன்னா யுவன் சங்கர் செல்வராகவன், கௌதம் ஹாரிஸ் ஜெயராஜ், சங்கர் ரஹ்மான் அப்படின்ற மாதிரி நீங்க உங்க 2 பேரும் தொடர்ந்து எல்லா படங்களையும் இருந்து நிறைய படங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆஸ் அ பேர் நீங்க பெரிய சக்சஸ்ஃபுல் பேரா இருக்கீங்க கண்டிப்பா. தேங்க்யூ தேங்க்யூ சார். ஃபைட் மாஸ்டர் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க ஃபைட் ஃபுல்லாகவே. ரொம்ப நல்லா தேங்க்யூ. அப்புறம் சார் தேங்க்யூ ஸோ மச். இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்கள். இந்த மாஸ்டர் தினேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் விக்கி அசிஸ்ட் பண்ணீங்க டே நைட் உட்காந்து. தேங்க்யூ. அவர் வந்து கணம் படத்தோட டைரக்டர் ஸ்ரீ. அவர் வந்து அவரோட அசிஸ்டண்டாக தான் நிறைய படத்தை ஒர்க் பண்ணியிருக்காரு ஆடுக்கு. ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து நம்ம பிருந்தாவனி ரொம்ப ரொம்ப நல்ல தன்மையான ரொம்ப சிம்பிளான ஒரு நல்ல ஒரு பொண்ணு. நிறைய பேசிட்டு இருப்போம் ஷூட்டிங் ஸ்பாட்ல. இந்த படத்தை எப்படி ஹிட் பண்றது, எப்படி ப்ரொமோட் பண்றது, என்ன ஸ்டைல்ல யோசிக்கலாம், ப்ரொமோஷனுக்கு சொல்லிட்டு கடைசியில ஏதாவது கிசு கிசு கொடுத்து போட்டுடலாமா எனக்கும் உங்களுக்கும் அப்படின்லாம் பிளான் பண்ணோம். இல்லை இருந்தால் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். எப்படி பேசலாம், உங்களை பத்தி என்ன சொல்லலாம், என்னை பத்தி என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நிறைய டிஸ்கஷன் பண்ணி டைம் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்குள்ள ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. எனக்கு எதுவும் எப்படி பண்றதுன்னு முடியல. இப்போ அவங்கள வச்சுட்டு கிசு கிசு கிரியேட் பண்ணலாமா ஏதாவது எடுத்து கொடுங்க சார். என்ன சொன்னா கிசு கிசு வரும் ஏன்னா நிறைய ட்ரை பண்ணோம். இது ஒர்க் அவுட் ஆகல. ஏதாவது ஐடியா அடுத்த தொடர்ந்து நடிச்சிருந்தா கிசு கிசு வந்துடுமா சார்? சார் பத்திரிக்காரங்க யாராவது சொன்னீங்க ஓகேவா? தொடர்ந்து 2-3 படங்கள் லைக் பண்ண கிசு கிசு 3-4 படத்துல வந்தா மனைவி வந்து வந்துடுமா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். முதல்ல ஒரு லவ் ஸ்டோரி நடிச்சிருக்கேன். அந்த மாதிரி எல்லா படத்துலயும் ஒரு இஷ்யூ வந்துடும். ஏதாவது உலகத்தை காப்பாற்ற மாதிரி கதை வந்துடும். விநாயகர் வந்து வரும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. என்னன்னா என்ன எப்படி இந்த ஸ்டோரி பண்ணீங்கன்னு ரொம்ப ஆச்சரியமா கேட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ஒருத்தன் லவ் எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா பண்றான், லவ்னா என்ன எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு பெரிய சான்று. பிளஸ் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் எப்படி கொடுமைப்படுத்துறான் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாகவும் அது எப்படி ஒருத்தன் பொறுத்துக்கிறான், நம்மளாம் எப்படி பொறுத்துக்கிறோம், ஆணினமா நம்ம எப்படி பொறுத்துக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு இதாகவும் இந்த படம் நீங்க பார்க்கலாம். கண்டிப்பா ஒரு பணவன் மனைவிக்கான லவ்வர்ஸ் எப்படி இருக்கணும், எப்படி லவ் பண்ணணும் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த படத்துல நீங்க கற்றுக்கலாம். இந்த படம் வந்து ஒரு ரம்ஜான் அன்னைக்கு தேட்டர் ரிலீஸ் ஆகுது. எல்லாருக்கும் இந்த படம் வந்து குடும்பத்தோட பார்க்குற மாதிரி பிடிக்கும். வயசானவங்களும் பார்க்கலாம், யூத்தும் பார்க்கலாம். யாரெல்லாம் லவ் பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறீங்களோ, யாரெல்லாம் லவ் பண்றீங்களோ, லவ்வோட இன்னொரு பெர்செப்ஷன் நீங்க பார்க்கலாம் இந்த படத்துல. தேங்க்யூ ஸோ மச். மிஸ் பண்றேன்னா மிஸ் பண்றாங்க. பிஆர் ரேகா உங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து ஆக்சுவலி என் கெரியர்ல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தது வந்து ஐ ஃபெல்ட் எனக்கு இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி மோர் தென் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் தி கேரக்டர் லீலா அதுதான் டைரக்டர் சார் வந்து என் பேர் வந்து இது வரைக்கும் கூப்பிட்டுதா எனக்கே ஞாபகம் இல்லை. ஸோ மிருனாலினியை வந்து அவர் மிருனாலியும் கூப்பிட்டது கிடையாது, லீலா அப்படிதான் கூப்பிடுவாரு. ஸோ அவருக்கு அந்த கேரக்டர் மேல அவ்வளோ ஒரு வெயிட்டேஜ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எனக்கு ஹேண்ட் பண்ணது வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் மிருனாலி குட் கேரி லீலா. ஸோ அண்ட் நான் அதுக்கு ஜஸ்டிஸ் கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன். எஸ். ஸோ அண்ட் தென் விஜய் ஆண்டனி சார். ஸோ
ஸோ சாரோட ட்ராவல் பண்ணது வந்து இட்ஸ் பின் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அவரை ஷூட்டிங் செட்ல டெய்லியுமே வந்து அவர் என்னென்ன பண்றாருன்ட்டு அப்சர்வ் பண்ணும்போது தான் நான் நிறைய கத்துக்கிட்டேன். அது இங்க வந்து சின்னதா சொல்லி முடிக்க முடியாது. இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு மல்டி டாஸ்கிங்கா டயர்டே ஆகாம எப்படி ஹம்பிளா இருக்கணும், எப்படி எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஈக்குவலா பார்க்கணுன்றதுலாம் வந்து கண்ணுக்கு நேரம் நான் பார்த்து கத்துக்கிட்டேன். ஸோ ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல். அண்ட் ஆல்சோ இந்த மூமெண்ட் ஐ ரியலி வாண்ட் டு டேக் டு தேங்க் கலைராணி மேம், பிகாஸ் எனக்கு இந்த படத்துக்கு வந்து ஷி வாஸ் வெரி வெரி பிகெஸ்ட் கைடிங் லைட். ஸோ அந்த நான் ஆல்ரெடி சில படங்கள் பண்ணியிருந்தாலும் அதை எப்படி அன்லேர்ன் பண்ணிட்டு புதுசா வேற என்னென்னலாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரொம்பவே கைட் பண்ணாங்க. ஒரு 1 month போயிருப்பேன், அவங்க கூட ட்ரெயின் பண்ணியிருப்பேன். இட் வாஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. ஸோ நான் வந்து மோர் தென் மேம் அவங்க அம்மான்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா அவ்வளோ என்னை கைட் பண்ணாங்க. அண்ட் தென் இந்த டீம் மெம்பர்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாருமே டிஓபியா இருக்கட்டும், ஏடிஸ் ராகுல், ரமேஷ் சார், அண்ட் தென் ஜெய் எல்லாருமே வந்து என் கூட இருந்து டப்பிங் இது சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு டப்பிங் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னை நம்பி கொடுத்தது வந்து டைரக்டர் விஜயாண்டனி சார் தான். இல்ல இவங்க வாய்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு என் மேல ரொம்பவே நம்பியிருக்காங்க. என்ன ஏன் இவ்வளவு நம்பினாங்கன்னு எனக்கு தெரியல. நம்பி எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த கேரக்டர் லீலா இது எப்பயுமே என்னோட ஐ திங்க் என் லைஃப்ல வந்து இந்த கேரக்டரோட சோல் என் கூட இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் எஸ், ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. இந்த படம் அடுத்த மாதம் ரம்ஜானுக்கு ரிலீஸ் ஆகுது. இட் வில் பி அ வெரி வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் மீ. அண்ட் தலைவாசல் விஜய் சார் என்னோட அப்பாவா வந்து நடிச்சாரு. இந்த படத்தை பத்தி ஆக்சுவலி சொல்லணும்னா என்னோட லைஃபோட எசன்ஸ் ஆக்சுவலி கொஞ்சம் இருக்கும். இது வந்து ஆடியன்ஸ் ரிலேட் பண்றாங்களோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் நான் ஸ்கிரிப்ட் கேட்கும்போது நான் ரொம்பவே ரிலேட் ஆன ஒரு படம். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் லீலா. ஸோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரியான அப்பா தான் அந்த ஷேடும் அப்படிதான் இருந்தது. பட் எல்லாருக்கும் இங்க வந்து எல்லாருக்கும் தேங்க்யூ. எடிட்டர் ஆல்சோ அப்பப்போ போய் நான் அவரை டிஸ்டர்ப் பண்ண ப்ளீஸ்லாம் காமிங்க. ஸோ தேங்க்ஸ். அண்ட் ஷிமோனா, so she was lovely working with Shimona. Thank you for studying me. Yes, so thank you everybody. எல்லாரும் வந்து பண்றாங்க. Oh, and also எங்க அப்பாவோட பர்த்டே. I just wanted to wish him happy birthday. Bangalore. வணக்கங்க. விஜய், மிருனாலினி, பரத், ஐ எம் ஸோ ஹாப்பி. இங்க வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம்ல என்னுடைய பங்கும் ஒரு சின்னதா இருக்குன்னு. அதையும் தாண்டி நிறைய புது விஷயங்கள் இங்க வந்து நடக்க போகுது அப்படின்னாரு. எனக்கு ஜஸ்ட் வந்து விநாயக்குடைய அப்பா இங்க இருக்காரு. விநாயக் லொகேஷன்ல வந்து சொல்லவே இல்லை எனக்கு வந்து அவங்க அப்பா தான் இவங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சின்ன ஒரு 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 10 days பேக் ஐ திங்க் எனக்கு இந்த நேஷனல் அவார்டு ஸ்டேட் அவார்டு கிடைச்சது. அண்ட் இன்சிடென்ட்லி அன்னைக்கு என்னுடைய அப்பாவுடைய பர்த்டே. ஸோ அந்த அவார்டு வாங்கிட்டு நேராக அப்பா கிட்ட போயிட்டு கொடுத்துட்டு ஐ டுக் ஹிஸ் ஆசீர்வாதம். ஸோ சச் அ லவ்லி மூமெண்ட் சார் ஃபார் யூ கமிங் ஹியர் அண்ட் சீயிங் யுவர் சன்ஸ் ஒர்க். காட் பிளஸ் யூ சார். ஐ டோன்ட் நோ உங்களுடைய பெரியவரா சின்னவரான்னு தெரியாது எனக்கு. இதுதான் தானே. ஓ, அப்ப தெரியாது சார் எனக்கு விநாயகர். அண்ட் விஜய் பத்தி சொல்லணும்னா இந்த படம் வந்து விஜய்க்கு ஒரு ரெவல்யூஷனா இருக்கும். அதையும் தாண்டி as a sincere well-wisher of Vijay, such a lovely, humble and simple person with warm heart and good hospitality. நீங்க சொன்ன மாதிரியே மறுபடியும் வந்து எனக்கு வந்து ஆக்சுவலா முருகதாஸ் சார் படம் ஷூட்டிங் எனக்கு இருந்தது. ஐ சென்ட் அ மெசேஜ் டு நவீன் அண்ட் ரேகா, இந்த மாதிரி வர முடியாதுமா, துறப்பாக்கத்துல ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் நான் ஆல்ரெடி கேட்டுட்டேன், இந்த மாதிரி ஒரு 2 hours லேட்டா வருவோம் சார் நான் அங்கே போயிட்டு அப்படின்னு. பட் கமிங் ஃப்ரம் துறைப்பாக்கம் இது ப்ராப்ளமா இருக்கும்னு சொல்லிட்டு சேஃப்டிக்கு ஒரு மெசேஜ் போட்டுட்டேன். அது வந்து என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு ஷூட்டிங் வந்து போஸ்ட்போன் ஆயிடுச்சு. அண்ட் ஐ வாஸ் சோ ஹாப்பி ஐ குட் பி அ பார்ட் ஆஃப் யுவர் ஃபேமிலி விஜய். அண்ட் ஐ நோ வாட் கைண்ட் ஆஃப் எமோஷனல் ட்ராமா ஹி வுட் ஹவ் அண்டர்கான். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தட் வில் பவர், தட் கட்ஸ், ஐ ரெஸ்பெக்ட் இட் அண்ட் ஐ ரியலி சல்யூட் யூ விஜய். வந்து வர்ற வரைக்கும் அவர் வந்து விடல. சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இல்லை சார் எனக்கு இந்த மாதிரி வேணும். தி வே ஹி டுக் த வொர்க் ஃப்ரம் அஸ், நான் ஆகட்டும், இளவரசர் சார் ஆகட்டும், பிடிகே விஜயன் சார் ஆகட்டும், இட் வாஸ் சச் அ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஹிம். அண்ட்
அண்ட் எப்படி விஜய் ஆண்டனியோ அதே மாதிரி his whole team, Naveen, his whole production team is such warm and lovely people. Kandipa, I want to travel with this company, with Vijay and with the whole team again for a long distance. Mrinalini, I know her through one of my very close friend and down to earth person. All the very best and God bless you. I haven't seen the film, but Vettala வந்து கண்டிப்பா it's going to be a big blockbuster. And as I said, இந்த ஒரு மிகப்பெரிய படத்துல வந்து நானும் ஒரு பார்ட்டா இருக்கேன்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். சோஷியல் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், சூப்பர் ஹீரோன்னு சொல்லி. ப்ரெஸ் பீப்புளை பற்றி ஒரு ஹீரோவோட அப்பா வந்து ஒரு பத்திரிகையாளராக இருப்பார். ஸோ எனக்கு அதை பற்றி நான் லேர்ன் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சுது அதோட எவ்வளோ பெரிய ப்ராசஸ், எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு தெரிஞ்சுது. ஸோ உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டு மை ஆர் ஃபிலிம் அண்ட் என்கரேஜ்மெண்ட். அண்ட் அது வந்து ஒரு நாள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முடிச்சுட்டு, சரி என்னடா இது நல்லா தானே பண்ணிட்டு இருக்காங்க, வந்து எதுவுமே அமைய மாட்டேங்குது, பிக்ஸ் பண்றோம், ஓடிடி அது இதுன்னு ஓடிடி போனாங்க, ஒரு சொல்றாங்க கதை சேஞ்ச சொல்றாங்க, யாரு பண்ணீங்க கதை என்னப்பா பண்றது அப்படின்னும் போது அப்படியே காண்டா உட்காந்துருக்கும் போது ஒரு ஃபோனு ஏதோ அன்னோன் நம்பர்ல இருந்து வந்துச்சு. சரி எடுக்கலாமா வேணாமா அப்படியே யோசிச்சுட்டு சரி வேணாம் அப்படின்ட்டு சரி எடுப்போம் அப்படின்னு சொல்லி இப்படி எடுத்து ஹலோ அப்படின்னா விநாயகா அப்படின்னா யாரு அப்படின்னோடனே விநாயகா இருந்தானே ஆமாங்க யாரு அப்படின்னோடனே ஆக்டர் விஜயானி பேசுறேன். யாரு அப்படின்னோடனே ஆக்டர் விஜயானி பேசுறேன்ப்பா அப்படின்னோடனே அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகி அந்த ரூம்லேயே யாரும் இல்லை ஆக்சுவலா. நான் அப்படியே குடுக்குன்னு ஓடி சார் ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு போய் பக்கத்து ரூம்ல போய் கால் அப்படி அட்டன் பண்ணிட்டு சார் சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரி நான் ஷார்ட் ஃபிலிம்லாம் பார்த்தேன். பயங்கர டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணார். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பத்தி நல்லா டப்பிங் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாரு. நல்லா டப்பிங் வாங்கியிருக்கேன், என்ன சார் இவ்வளோ நோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சார் ஈச் அண்ட் எவ்ரி மைன்யூட் டீடைல்ஸ் நோட் பண்ணாங்க. அதுல ஒரு படத்தை எப்படி பாக்குறாங்கன்ற ஒரு விதம் தெரிஞ்சது எனக்கு. எனக்கே தெரியாத சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொன்னாங்க. நீங்க இந்த ஷார்ட் வச்சிருந்தீங்க. ஆமா சார் நான் அதுக்கு வச்சேனான்னு தெரியல, ஆனா நீங்க சொல்லும் போது நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு லைன் இருந்தா சொல்லுங்க. சார் லைன் தானே சார் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அதே அப்பாவோட வயசையும் சேர்த்து சொல்லணும்னா அவர் ஒரு 30 வருஷம், நான் ஒரு 25 வருஷம், ஒரு 55 வருஷம் ஜேர்னி இன்னைக்கு இங்க வந்து நிக்கிறதுக்கு. ஸோ இட்ஸ் பிக் ஜேர்னி. சொன்னோடனே ஓகே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் தேங்க்ஸ் சொன்னேன். வெரி ஹாப்பி. சார் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாருன்னு தெரியல. நான் எங்க இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குன்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்து சார் ஓகே பண்ணாங்க. அப்பாவும் ஐடியாஸ் சொல்லியிருந்தாரு. எல்லாத்தையும் ஐடியாஸ் பேசும்போது ஓகே இதை காப்பாத்துறாங்க அதை காப்பாத்துறாங்க, ஒரு இது நடக்குது அது நடக்குது, அங்க போய் இந்த போராட்டத்தை அச்சீவ் பண்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் பாட்டுக்கு ஒரு லவ் ஸ்டோரி எடுத்துருந்தேன் யூடியூப்ல, என்ன உலகத்தெல்லாம் காப்பாற்ற சொல்றீங்க அப்படின்ட்டு. சரி இல்ல ஹீரோ லவ் பண்றாரு அப்படின்னு எல்லாம் ஷாக் ஆனாங்க. லவ் ஸ்டோரியா லவ் என்ன சொல்ற, இப்பதான் நல்ல வாழ்க்கை வந்துச்சு நினைச்ச மேடம். வந்து எல்லாரும் நோ சொல்லும் போது ஒரு பயங்கர கான்பிடன்ஸ் வந்துச்சு, இதுதான் பண்ணோம் அப்படின்ட்டு. அங்க ஒரு எனர்ஜி வந்துச்சு. சாருக்கு ஒரு பர்சனல் கேரக்டர் இருக்கு எனக்கு ஒரு ஹெல்ப். ஹோப்ஃபுல்லி நான் ஒரு படம் ஒரு லைன் பண்ணி போய் சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறமா நான் சார் கிட்ட எனக்கு ஒரு 1 இயர் தேவை இந்த கதையை டெவலப் பண்ணணும்னு. 1 இயர் என்ன ஒரு 3-4 months ஓகேவா அப்படின்னாங்க. இல்லை ஒரு 1 இயர் வேணும்னு ஒரு வெரி ஹாப்பி தட் ஹீ இஸ் அன் ஆர்டிஸ்ட், நாட் ஒன்லி அ ப்ரொடியூசர், ஹீ இஸ் அன் ஆர்டிஸ்ட். ஹி நோஸ் இது தேவை, இதுக்கு இந்த டைம் தேவை அப்படின்ட்டு ஒவ்வொன்றுக்கும் அந்த ப்ராசஸ் தெரியும் சாருக்கு. ஓகேவா நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. நான் ஒரு 1 இயர் ஸ்கிரிப்ட் பண்ணேன். பண்ணிட்டு சார் கிட்ட போய் சொல்லும் போது ஹாப்பி. சொன்ன மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாரு பிளாக் பஸ்டர் அப்படின்னு. அந்த 1 இயர் அந்த ஆஃபீஸ் ரூம்லயே உட்காந்து ஸ்கெச் பண்ணதெல்லாம் அப்படியே பிளாஸ்ட் ஆகி ஓகே நான் போவா அப்படின்னு சொல்லி ஷூட்டிங் அப்படி எனர்ஜி பண்ண மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு மெசேஜ். அப்புறமா வி ஸ்டார்டட் தி ஸ்டோரி. ஸோ இது நார்மல் ஒரு லவ் ஸ்டோரி கிடையாது. எனக்கு வந்து இது வந்து ஒரு எல்லாருமே ரோமியோ என்னை பொறுத்த வரைக்கும். நான் ரோமியோ, நீங்க ரோமியோ, ஆட்டோ ஓட்டுறவர் ரோமியோ, கார்ல போறவர் ரோமியோ. எப்படி ரோமியோ அப்படின்னா அவங்கவுங்க ஒய்ஃபுக்கு அவங்கவுங்க ஆளுக்கு அவர் ரோமியோ. ஆனா அதுல எதுல எப்படி ரோமியோ ஆறாங்க, ஒருத்தவங்களுக்கு எப்படி ஒரு மனிதர் எப்படி ரோமியோ ஆகுறாரு அப்படின்றது தான் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஒரு ஒரு சக்சஸ்ஃபுல் மேன் எல்லாம் இருக்கு லைஃப்ல.
நம்ம எல்லாருமே டிராவல் ஆகிறோம், வாழ்க்கை இது பண்றோம், அது பண்றோம், எல்லாம் ஓடுறோம், சம்பாதிக்கிறோம், காசு வருது. அப்படியே கட் பண்ணி திரும்பி பார்த்தா நம்ம வந்து நம்ம யாரை ரொம்ப லவ் பண்ணோமோ அவங்கள ரொம்ப நாள் மிஸ் பண்ணியிருப்போம். நம்ம லவ்வை ஷேர் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம ஐயோ இவ்வளவு நாள் நான் மிஸ் பண்ணிட்டேனே உன்னை அப்படின்னு இருக்கும். அப்படி ஒரு மனுஷர் திரும்பி அவரோட வாழ்க்கையை பார்க்கும்போது என் வாழ்க்கையில லவ்வே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்றாரு. நான் பண்றேன்டா லவ் மாசா கெத்தா அப்படின்னு வராரு. அவர் தான் ரோமியோ. அதுதான் அந்த ரோமியோட பிளாட். இவ்வளவுதான் ரிவீல் பண்ண முடியும். ஏன்னா வந்து பல படத்துல பல சர்ப்ரைஸ் இருக்கு. எந்த 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 நாட்டை இது சொல்லலாமா அதை சொல்லலாமான்னு யோசிச்சா எல்லா சர்ப்ரைஸும் பிரேக் ஆகுது. ஸோ இவ்வளோ சர்ப்ரைஸை பேக் பண்ணின ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் ரோமியோ. ஐ திங்க் இட் வில் டெஃபினெட்லி பி அ வெரி என்டர்டெய்னிங் ஃபிலிம். ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த படத்துல என்ன சொல்ல வரணும்னு விரும்புனேன்னா, ஒரு இதை பார்க்கும்போது படம் அப்படின்னு ஒரு தோணணும்ல. அப்படி இல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஒரு ஆல்பா உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு அறிவுன்ற கேரக்டர் என் படத்துல இருக்காரு. ஒரு ஒரு அணுகுமுறை, ஒரு ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும், அவங்களை எப்படி லவ் பண்ணணும், அவங்களுக்காக என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணணும். சாக்ரிஃபைஸ் பண்றதை கூட இப்பெல்லாம் வந்து ஒரு பெரிய என்ன நீ சாக்ரிஃபைஸ் பண்ணி நீ ஏன் அந்த பொண்ணுக்காக இவ்வளவு பண்ற அப்படின்னா, நான் லவ் பண்றேன், நான் பண்ணுவேன், நான் என்ன வேணா பண்ணுவேன் அந்த பொண்ணுக்காக அப்படின்ட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் சொல்றேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் டைம். என்னோட டிஓபி, ஆர்ட் டைரக்டர், ஸ்டண்ட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோட டைரக்டர் ஸ்ரீ கார்த்திக், கணம் ஃபிலிமோட டைரக்டர். நான் இப்போ பேசுறது கூட அவர்கிட்ட இருந்து வந்துருக்கான். அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் அவர் கூடிய ஒரு 10 வருஷம் டிராவல் ஆயிட்டதுனால என்னால அவரோட பாடி லாங்குவேஜை மாத்திக்க முடியல. ஆக்சுவலா அவர் தான் அப்படி ஒரு எனர்ஜியா இருப்பாரு. அது எனக்குள்ள அப்படியே வந்துடும். அது ஆட்டோமேட்டிக்கா பேசும்போது. தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ்ண்ணா இல்லை, ஐ லவ் யூ. But more than 80, he is like a family member, is a brother, not only us to our family, but நான் என் படத்துல ஏரியா ஒர்க் பண்ணா, ஆட்ஸ்ல ஒர்க் பண்ணா, ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ணா, பட் வெனவர் ஐ ஒர்க் வித் ஹிம், அவன் பேஷனை பார்த்துட்டு என் பேஷன்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு ஃபீல் ஆகும். பிகாஸ் 11th ஸ்டாண்டர்ட்ல என்னோட ஏரியா சேர்ந்தோம். 11th ஸ்டாண்டர்ட்ல வந்து ஏரியா சேர்ந்தோம். நான் பார்க்காத சினிமாவை தாண்டி அவன் தமிழ் சினிமா நிறைய பார்த்துருக்கான். சின்ன வயசுல ஹீரோ ஆகணுங்கிறது அப்படியே ஓடுவான். அந்த வீடியோஸ்லாம் பார்ப்பான். அவங்க அப்பா அவங்க அம்மா ஒரு பேஷன், அவங்க ஃபேமிலி ஒரு சினிமா பேஷன். ஸோ நான் எப்பவுமே வினய் பார்க்கும்போது ஐ ஃபீல் லைக் நீ வேற லெவல் போகணும்டா. எல்லாம் போராடுறோம். ஓகே சார். ஃபர்ஸ்ட் நைட்ன்றது ஒரு வாழ்க்கையை தொடங்குற விஷயம். பாலும் பணமும் கொடுத்துதான் பார்த்துருக்கோம். சரக்கு ஊத்துறாங்க, அது பொண்ணுலே இல்லை. புதுமையான கேள்வியா இருக்கு. நீங்க குடிப்பீங்களா சார்? நம்ம சிலர்ல 10 பேர் குடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆம்பளை பொம்பளை வேறுபாடு பார்க்க வேண்டாம் சார். குடிதான் எல்லாருக்கும் ஒண்ணுதான். அது இதுல வந்து ஆண் பெண் பிரிக்கவே வேணும். நமக்கு என்னதான் இருக்கோ அது அவங்களுக்கும் உரித்தானது தான். நம்ம அப்படி பார்த்துட்டு இருக்கோம். குடிய ஆதரிக்கிறது ரைட்டுன்னு சொல்ல வரல. ஆனா நம்ம குடிச்சா அவங்களுக்கு குடிக்கலாம். நம்ம குடிக்கக்கூடாது தப்புன்னு அட்வைஸ் பண்றதா இருந்தா ஆம்பளைக்கும் பண்ணலாம், பொம்பளைக்கும் சேர்த்து. நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களே, அதுதான் கேட்கலாம். இல்ல சார், நான் பண்ணல சார், பாப்பா தான். ஏன் குடிச்சீங்க? பதில் சொல்லுங்க. ஐடி ஃபீல்டு வந்ததுல இருந்து பெண்கள் இருக்காங்கன்ற மாதிரி காட்டுறீங்களா? இப்போ ஐடி ஃபீல்டு வந்ததுக்கு பிறகு இது போஸ்டர் டீகோடிங் மாதிரி இருக்கு. நம்ம அடுத்த கேள்வி போனா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லை சார், ரொம்ப நாளாவே குடிக்கிறது இருக்கு சார். ஊர்ல சாராயன்ற பேர்ல குடிச்சிட்டு இருந்தோம். இப்ப பார்ல வந்து ட்ரிங்க்ன்ற பேர்ல குடிக்கிறோம். குடின்றது ரொம்ப நாளாவே காலம் மதுபானம் அந்த காலத்திலே வந்து தாச்சரிசம் 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஜீசஸ் கூட குடிச்சிருக்காரு. நிறைய குடின்றது ரொம்ப நாளாவே இருக்கு சார் இண்டஸ்ட்ரி. ஜீசஸ் குடிச்சாருன்னா நம்மளும் குடிக்கலாம். அப்படி கிடையாது சார், அது அப்படி கிடையாது. சோமபானம்னு ஒண்ணு நம்ம ராஜராஜ சோழன் டைம்ல கூட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம புராணங்கள்ல படிச்ச வச்சு சொல்றேன். குடின்றது ரொம்ப நாளாவே இருக்கு. அது இப்ப பேர் மாறுது. மெக்டனால்ட்ஸ் கிங்ஃபிஷர்னு பேர் மாறி இருக்கு. அப்போ வந்து சோமபானம்னு சிம்பிளா அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. நீங்க குடிச்சது என்ன பிராண்டுன்னு கேக்குறாங்க. அப்படி கிடையாது சார். சும்மா நீங்க பத்திரிகையாளர் கேட்டீங்களா? அதுக்காக கேட்கணும். ஒருத்தருடைய வெளியே புகஞ்சாதான் அது வந்து தெரியும். வெளியில புகையத்துக்கு முன்னாடி யாருமே அதை தொட மாட்டாங்க, டச் இருக்காது.
விஜயானந்த் சார் சைடுல இருந்து ஏதோ புகையுது அப்படின்னா மட்டும்தான் அது கிளம்பும் பூதம். அப்படி கிடையாது சார். இப்போ நான் இது வரைக்கும் எந்த புகைச்சலுமே இல்லாம என்ன தூக்கி பெரிய உயரத்தை வச்சுருக்கீங்க. சின்ன வயசுல ஒரு டிவி ஆட் ஒன்று பார்த்தேன். ரோட்ல வந்து ஒரு பேம்ப்ளேட் ஒருத்தர் சின்ன ப்ரோஷர் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸ்கூல் பசங்க எல்லாமே. ஒரு டீச்சர் வந்து இப்படி கொடுக்காதீங்க, அது நீங்க கசக்கி கொடுங்க, அப்பதான் விரிச்சு படிப்பாங்க. அந்த மாதிரி நீங்க கூட பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி பொதுமக்கள் நீங்க அப்படி பண்ணல. பொதுமக்களுக்கு வந்து சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஈஸியா நார்மல் விஷயத்தை நீங்க சொல்றதை காட்டிலும் அது ஏதாவது சின்ன குதர்க்கமா நீங்க ஒரு வார்த்தை எழுதுனீங்கன்னா அது டக்குனு ஈஸியா ரீச் ஆகுன்றதுக்காக எங்களை ப்ரமோட் பண்றதுக்காக நீங்க கஷ்டப்பட்டு சம்டைம்ஸ் எழுதுறீங்க. உங்களுக்கு தப்பா சொல்லு, நீங்க நல்லதுதான் பண்றீங்க. இப்ப இந்த வீடியோ வைரல் வீடியோ தான் அதே போல கண்டிப்பா. அதே போல நம்ம சாங்ல கூட ஒரு அந்த இது பார்த்திருப்பீங்க. பொண்ணுங்களை வந்து சாமியே வந்து இது பண்ணா அவங்களுக்கே சனி பிடிக்கும் கடவுளுக்கே அப்படின்ற மாதிரி. பொண்ணுங்களோட சண்டை போட்டா கடவுளுக்கே சனி சனி. பிடிக்கும் தெளிவா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருப்பீங்க. பொண்ணுங்களோட சண்டை வச்சா கடவுளுக்கே சனி. ஆமா சார். பெண்களை வந்து அந்த இடத்துல வைக்கணும், தாய்மார்களை ஈஸியா எடுத்துக்கூடாது, சண்டை போட்டீங்கன்னா நீங்க காலி அப்படின்னு பெண்களை உயர்த்தி பேசியிருக்கோம் சார். கடவுளுக்கே அந்த நிலைமை தான். ஆமா சார். பெண்களுக்கு நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாரும் கை தட்டினாங்க. சூப்பர். லிரிக்ஸா கவனிச்சுட்டு போட்டுருக்கீங்க. Thank you. எப்படி அந்த டான்ஸ் வந்து நீங்க ரிஹர்சல் பண்ணிருக்கீங்களா? இதுல வந்து எப்படி லவ் ஸ்டோரின்றீங்க, எப்படிப்பட்ட ஸ்டோரி? சார் ஆக்சுவலா மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் தான் ஃபுல்லா கொரியோ பண்ணாங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சார் சினிமான்றது டக்குன்னு ஒரே ஷாட்ல அந்த 4.5 minutes பண்றது இல்லை சார். இந்த இந்த ஒரு ஸ்டெப் நான் பண்றதுக்கு ஒரு 10 ப்ராக்டிஸ் பண்ணி 11th டேக் தான் ஓகே இருக்கும். அப்படியே நல்லா மேனேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க தவிர்த்து ஐம் வெரி நார்மல் கோர் டான்ஸர் ஒன்லி. பட் நல்லா கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அவங்க வச்ச கேமரா ஆங்கிள் தனியாக இருந்தால் வீக்காக தெரியக்கூடாதுக்காக சுற்றி 10 பேர் அப்படியே ஸ்டெப் பண்ணுவாங்க. ஸோ நான் பண்ற சின்ன ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மேக்னிஃபை ஆகி தெரியுது. அண்ட் நல்லா கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அவங்க கொரியோகிராஃபினால நல்லா ஆன மாதிரி தெரியுது ஆக்சுவலாக. விஜயன் சார் இப்போ வந்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து மிஸ்டர் ரோமியோ பார்த்துருக்கோம், சரிங்களா? அப்புறம் வந்து ரோமியோ ஜூலியட் பார்த்துருக்கோம், எல்லாம் லவ் ஸ்டோரி. இப்போ வந்து ரோமியோன்னு எடுத்திருக்கீங்க. இந்த டைட்டில் வந்து அவங்க தெரியுமா இல்லை வந்து நீங்க பேசி முடிச்சிட்டீங்களா? அதுக்கப்புறம் வந்து அந்த கதையில இருந்து மாறுபட்ட கதை ஏதாவது இருந்தாதான் சார் மக்கள் வந்து விருப்பம் உள்ள வருவாங்க. அது எப்படி சார் நீங்க கொடுப்பீங்க? ஆக்சுவலாக நம்ம தமிழ் சினிமாவில் டைட்டில் ஏதாவது ஓகே பண்ணுறதா இருந்தால் சார் நம்ம நினைச்ச டைட்டில்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அது முறையாக நம்ம வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஃபிலிம் சேம்பரில் அனுமதி வாங்கி அந்த ப்ரொடியூசர்கிட்ட நிவோசி வாங்கி தான் சார் பண்ண முடியும். அப்படிதான் நம்ம பண்ணோம். கண்டிப்பா மிஸ்டர் ரோமியோ கதையிலேருந்து இது வேறுபட்டிருக்கும். இதுல வந்து ஹீரோ வந்து தீயா லவ் பண்றான் பொண்ணு, பொண்ணு வந்து வச்சு செய்யறான். இந்த மாதிரி மிஸ்டர் ரோமியோ இருக்குமா சார்? ஆக்சுவலா வச்சு செய்யறாங்களா? பிரபுதேவா சார் வந்து 2 பொண்ணு டபுள் ஆக்ஷன் அதுல, ஓகே சரிங்களா? அதுல வந்து இவங்க வந்து வச்சு செய்வாங்க. அது பொறுத்து ஆமா, ஏன் அப்படி பண்றாங்க? இல்ல நீங்க சொல்லலாம். இது என்ன மிஸ்டர் ரோமியோ டிஸ்கஷன் அவ்வளோ போயிட்டு இருக்கு. ஏன் இருக்கா ஒரு நிமிஷம் அவங்கள்ட்டே வாங்கி தரேன். ஏன் அப்படி பண்றீங்க? எந்த சம்பந்தமும் இல்லை. டைரக்டர் 1 year ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த ஸ்கிரிப்ட். ஜென்ரலாவே நானுமே கேட்கறேன். ஆக்சுவலா நானும் பல இதை கேள்விப்படுறேன். இந்த பொண்ணுங்கெல்லாம் நீ ரொம்ப கொஞ்சம் இது பண்ணதான் சரி, கொஞ்சம் கவனமா பாவம் சாப்பிட்டா ஹேண்டில் பண்ணுங்க. ஓகே சார். இப்போ நீங்க கேட்டீங்க ஹீரோயின் நம்ம ஆளுன்னு சொன்னேன். நம்ம ஆளு இல்ல சார். ஆளு இல்ல இல்ல ஆளுன்னு சொன்னீங்க. என்ன சார்? நம்ம ஆளு நம்ம ஆளு உங்களே சேர்த்துக்கிறேன். உங்களுக்காக பேசுறேன் சார், உங்களுக்காக பேசுறேன். கூட பாத்துக்கலாம். ஆளு நீங்க யாருன்னு தான் சொன்னேன். இல்ல யாருன்னு சொல்ல நம்ம நம்ம ஆளுன்னு சொன்னேன் சார், உங்களுக்கே சேர்த்து பேசிருக்கேன். சரி ஓகே சார். ஆளுன்னு நம்ம அடுத்த வைரல் வீடியோ ரெடி. நம்ம அவங்க ஏன் சார் வந்து எதுக்காக நான் இல்லைன்றாங்க? எனக்கும் அதான் சார் ஷூட்டிங் ஆரம்பத்துல இருந்து கேக்குறேன். நான் உரிமையா பேசுறேன், அன்பா பேசுறேன், ஏன் ரெஸ்பான்ஸ் வர மாட்டேங்குது? அன்பா தானே சார் பேசுறேன். நான் எனக்கு கொஸ்டினே கேட்கல. இல்ல அவங்க என்ன கேக்குறாங்க, ஹீரோ வளைஞ்சு வராரு, அன்பா பேசுறாரு, நீங்க ரியாக்ஷன் கம்மியா கொடுக்குறீங்க. ஏன் அப்படின்னா அவங்க ரியாக்ஷன் கம்மி பண்ணி கொடுக்க சொன்னாங்க. டேரக்டர் வாங்கி கொடுங்க.